எழுப்புதல்னு வார்த்தை பைபிள்ல எங்க இருக்கு? எழுப்புதல்னா என்ன? எழுப்புதல் வந்தா எல்லாம் பரவாயில்ல போயிடுவாங்களா? எழுப்புதல் வந்தா என்ன? சபையை விட்டு ஜனங்களை தரிக்கிறது தான் எழுப்புதலா? எழுப்புதல் வீரர்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ரிவைவல் கொஸ்டின் ஆன்சர் இந்த எபிசோட்ல அநேகர் தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கிறீங்க. ஸோ அநேகர் அநேக விதமான கேள்விகளையுமே கேட்குறீங்க. நாங்கள் உங்களுக்கு அனுப்பி வைத்த எல்லா கேள்விகளையுமே வைத்து அதற்காக ஜெபித்து உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து வரக்கூடிய வீடியோக்களில் அந்த விளக்கத்தை நாங்கள் கொடுப்போம். போன எபிசோட்லையும் கூட வேதாகமத்தில் இருக்கக்கூடிய ஒரு டைம் லைனை குறித்து பார்த்தோம். ஸோ இந்த டைம் லைன் ஏன் முக்கியம்னு கேட்டா, இந்த டைம் லைன் தெரியாதவர்கள் தான் பல குழப்பம் அடைவார்கள். இந்த டைம் லைன் தெரியாத பட்சத்தில் தான் யாராவது குழப்பம் படுத்தினால் கூட நம் குழம்பி விடக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகிறது. சோ அதனால தான் இந்த டைம் லைன் ரொம்ப முக்கியம் என்பதனால தான் முதல் எபிசோடா இன்ட்ரோடக்ஷனாகவே அந்த டைம் லைனை குறித்து பார்த்தோம். அந்த டைம் லைன்ல நான் ஆரம்பித்தது ரகசிய வருகை தான் முதலாவது என்று சொல்லி, ரகசிய வருகை தான் முதலாவது ஸ்டெப் அப்படின்னு சொல்லி, 7வது ஸ்டெப் தான் புதிய வானம் புதிய பூமி என்று சொல்லி அந்த லைன், அந்த டைம் லைனை உங்களுக்கு தெளிவாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணினேன். இப்போ தொடர்ந்து நம்ம எழுப்புதலை குறித்த அந்த கேள்வி பதில்களை நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரகசிய வருகை முன்னாடி தான் அந்த எழுப்புதலே நடக்க போகிறது. சோ இந்த ரகசிய வருகைக்கும் இந்த எழுப்புதலுக்கும் பெரிய ஒரு தொடர்பு இருக்கிறது. சோ இந்த நம்ம தொடர்ந்து வரக்கூடிய இந்த எபிசோட்ல எழுப்புதல் குறித்த கேள்வி பதில்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக ஒரு முக்கியமான ஒரு கேள்வியை கேட்டு இருக்கிறாங்க. சோ அந்த கேள்வி என்னவென்று கேட்டால், எழுப்புதல் என்றால் என்ன, டெஃபனிஷன் கொடுங்கள். சோ எழுப்புதல் என்றால் என்ன, டெஃபனிஷன் கொடுங்கள். சோ இந்த படிக்கிறவங்களுக்கு தான் சில நேரத்துல சயின்ஸ்ல இல்லாட்டி தமிழ்ல இல்ல இங்கிலீஷ்ல சோ டெஃபனிஷன் வரையறை அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு டெஃபனிஷன் கொடுப்பாங்க. அந்த டெஃபனிஷன் மாறவே மாறாது. சோ சயின்டிஸ்ட் எல்லாமே ஒரு முக்கியமான விதிக்கு ஒரு டெஃபனிஷன் கொடுப்பாங்க. அது எப்பவுமே மாறவே மாறாது. சோ அந்த மாதிரி எழுப்புதலுக்கு ஒரு டெஃபனிஷன் கொடுங்க என்றால் என்ன. சோ அப்படி கேட்டிருக்கிறாங்க. வேதாகமத்துல நேரடியா எழுப்புதல் என்றால் இதுதான் அப்படின்னு எங்கேயுமே சொல்லப்படல. ஏனென்று கேட்டால் எழுப்புதல் என்பது அது ஒரு நிகழ்வு, அது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். சோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை தான் அவங்க ரிவைவல் சொல்றாங்க. அப்படி என்று கேட்டால் இதற்கு முன்னாடி அநேக ரிவைவல் நடந்திருக்கு. அந்த ரிவைவலுக்கு காரணமாய் இருந்தவர்கள் அந்த ரிவைவலை பற்றி பேசி இருக்கிறாங்க. சோ அவர்கள் என்ன பார்வையில பேசி இருக்கிறாங்க, அவர்கள் என்ன கோணத்துல எது எழுப்புதல் என்று பேசி இருக்கிறார்களோ. சோ முதலாவது சில பரிசுத்தவான்கள், நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஊழியர்கள், அவர்கள் எழுப்புதலை என்ன மாதிரி அவர்கள் டெஃபனிஷன் கொடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறத முதலாவது நான் உங்களுக்கு எடுத்து சொல்றேன். முதலாவது சார்லஸ் ஃபின்னி, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். 18வது நூற்றாண்டுல பயங்கரமா ஒரு எழுப்புதலுக்கு பிரத்யேகமாய் ஜனங்கள் கர்த்தரை கண்டடைவதற்கு பிரத்யட்சமாய் ஒரு ஊழியக்காரராக இருந்தவர் தான் சார்லஸ் பின்னி. சோ அவர் ஒரு அக்கினி ஊழியக்காரர் என்று கூட சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு பிரசங்கியார் தான் சார்லஸ் பின்னி. அவர் எழுப்புதல் என்றால் என்ன அப்படிங்கிறது ஒரு டெஃபனிஷன் கொடுக்கிறார். நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் பாருங்க. எழுப்புதல் என்பது பாவ உணர்வடைந்து மனம் திரும்பி தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ ஒரு தீவிர வாஞ்சையும் விருப்பமும் பெறுவதுதான். சோ இவர் எதை சொல்றாருன்னா, ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில அவன் மனம் திரும்ப ஆரம்பிக்கணும். மனம் திரும்பின பிறகு கர்த்தருக்கு கீழ்ப்படியிலுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிற ஒரு தீராத ஒரு வாஞ்சை இருக்கே, அதுதான் எழுப்புதல் என்பதாக சார்லஸ் பின்னி தன்னுடைய புஸ்தகத்திலே அது ஒரு டெஃபனிஷனா எழுதிக்கிறார். இரண்டாவது இன்னொரு தேவ மனிதர் மார்ட்டின் லாய்ஸ் ஜோன்ஸ். சோ இந்த ஊழியர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, எழுப்புதல் என்பது பூமியில் பரலோகத்தை அனுபவிப்பது. நல்ல ஒரு அழகா அவருடைய அனுபவத்திலிருந்து சொல்லியிருக்கிறார். எழுப்புதல் என்பது பூமியில் பரலோகத்தை அனுபவிப்பது. பரலோகத்துல போனா தான் பரலோகத்துல பூமிக்கு அப்பாற்பட்ட சில காரியங்கள் இருக்கும், அங்க போய் தான் அனுபவிக்க முடியும். ஆனா எழுப்புதல் வந்துருச்சுன்னா இந்த பூமியில பரலோகத்தையே அனுபவிக்க முடியும். அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கறத தான் சொல்லி இருக்கிறாரு. சோ இது அவருடைய பார்வையில எழுப்புதலுக்கு உண்டான டெஃபனிஷன் கொடுத்திருக்கிறாரு. சோ மூணாவது டோல் பொன்பர்க் அப்படிங்கிற ஒரு ஊழியக்காரர் என்ன சொல்றாருன்னா, எழுப்புதல் என்பது தேவ பிரசன்னத்தின் மேல் தாகத்தையும் தேவன் மேல் அளவற்ற அன்பையும் பாவத்தின் மேல் வெறுப்பையும் வசனத்தின் மேல் வாஞ்சையையும் உண்டாக்குகிறது. சோ ஒரு தெளிவா என்ன சொல்றாருன்னு கேட்டோம்னா, தேவன் மேல ஒரு தாகம், ஒரு வாஞ்ச, ஒரு அன்பு. சோ பாவத்தை வெறுத்து தேவன் பக்கமாய் திரும்பணும். சோ இந்த ஒரு அனுபவத்தை தான் அவர் தன்னுடைய எழுப்புதல்ங்கிற டெஃபனிஷன் அதை அவர் கொடுக்க ஆரம்பிக்கிறார். சோ நான்காவது இன்னொரு மனிதன் எர்வின் ஓட்சர். இந்த தேவ மனிதன் எழுப்புதலை பற்றி என்ன சொல்கிறார் என்று கேட்டால்,
எழுப்புதல் என்பது தேவன் சபையை சுத்திகரிப்பது. சோ நல்ல ஒரு டெஃபனிஷன் கொடுத்திருக்கிறாரு. எழுப்புதல் என்பது தேவன் சபையை சுத்திகரிப்பது. சோ சபைக்குள்ள இருந்து எழுப்புதல் ஆரம்பிக்கிறது. சபைக்குள்ள இருந்துதான் பரவணும்னு கேட்டோம்னா சபை சுத்திகரிக்கப்படணும். அப்புறம் சபைக்குள்ள ஒரு சுத்திகரிப்பு வருதா, அதுதான் எழுப்புதல். சோ சபைக்குள்ள நல்லவர்கள், நீதிமான்கள், அதே நேரத்துல துன்மார்க்கர்கள், பாவிகள் எல்லாருமே இருக்கிற டயத்துல பாவிகள் மனம் திரும்பி ரட்சிக்கப்படுவார்கள். ஆனா இன்னும் ஒரு கூட்டத்தார் இருக்கிறாங்க, பரிசேயர்களை போல நல்ல ஊழியர்கள் எலும்பு விடாதபடிக்கு முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. சோ இயேசுவானவருடைய நாட்களில் கூட தேவாலயத்துக்கு போகும்போது காசுக்காரர்களையும் புறா விற்கிறவர்களையும் பார்த்து அந்த அந்த பெட்டியில அவங்க உட்கார்ந்த ஆசனத்தையும் எல்லாத்தையும் கவிழ்த்து போட்டு சாட்டை எடுத்து அவர்கள் அடித்து ஒரு சொன்னார்களே, அந்த மாதிரி சபைக்குள்ள இப்படிப்பட்ட கள்ளர்களை அகற்றுவது, சுத்திகரிப்பது தான் எழுப்புதல் என்பதாக எட்வின் ஓர்ஸ்டர் தன்னுடைய டெஃபனிஷனை கொடுக்கிறார். அடுத்து ஒரு தேவ மனிதன் டன்கன் கேம்பல். சோ டன்கன் கேம்பல் என்ன சொல்றாருன்னா, எழுப்புதல் என்பது சமுதாயம் தேவ பிரசன்னத்தினால் நிரப்பப்படுவது. சோ எழுப்புதல் என்பது ஒரு சமுதாயம், இந்த சமுதாயமே தேவ பிரசன்னத்தினால நிரப்பப்படுவது. சமுதாயத்துல ரசிக்கப்பட்டவங்க இருப்பாங்க, ரசிக்கப்படாதவங்க இருப்பாங்க. சோ அநேக விதமான ஜனங்கள், சிறியவர்கள், பெரியவர்கள், நல்ல தொழில் செய்தவங்க, கள்ள தொழில் செய்யறவங்க, திருட்டு தொழில் செய்யறவங்க, இப்படி ஏகப்பட்டவர் இருந்தாலும் இந்த சமுதாயத்துக்குள்ள தேவ பிரசன்னம் வந்துருச்சுன்னா அதுதான் எழுப்புதல். சோ தேவ பிரசன்னத்தினால ஒரு சமுதாயம் நிரப்பப்பட்டு இருக்கணும், ஒரு ஊர் நிரப்பப்பட்டு இருக்கணும், அதுதான் எழுப்புதல் என்பதாக இவர் தன்னுடைய டெஃபனிஷனை கொடுக்கிறார். கடைசியாக இன்னொரு தேவ மனிதன் ஸ்டீபன் ஆல்பர்ட். ஸ்டீபன் ஆல்பர்ட் இந்த தேவ மனுஷன் என்ன சொல்றார் என்றால், எழுப்புதல் என்பது தேவனுடைய மகிமை, வல்லமை, ஆசீர்வாதங்கள் தேவ ஜனங்கள் மேல் ஊற்றப்படுவது. சோ தேவ ஜனங்கள் மேல் ஊற்றப்படும். எது ஊற்றப்படும்னா தேவனுடைய மகிமையும் வல்லமையும் ஆசீர்வாதமும். சோ இது எல்லாம் ஒரு தேவ ஜனங்கள் மேல ஊற்றப்படுவதுதான் எழுப்புதல். சோ அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் ஏனோதானும் இருக்கிற தேவ ஜனங்கள் கர்த்தருடைய மகிமையினால, வல்லமையினால, ஆசீர்வாதத்தினால் நிரப்பப்படுவார்களே, அதுதான் எழுப்புதல் என்பதாக இவர் தன்னுடைய டெஃபனிஷனை கொடுக்கிறார். சோ இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் வாழ்ந்த பரிசுத்தவான்கள், தேவ மனிதர்கள் எழுப்புதலுக்கு என்று ஒரு டெஃபனிஷனை கொடுத்திருக்கிறாங்க. இது அந்தந்த காலகட்டத்தில் நடந்தது. ஆனால் நாம் எந்த காலத்திற்கான எழுப்புதலை குறித்து தியானித்துக் கொண்டு இருக்கிறோம் என்று கேட்டால் கடைசி கால எழுப்புதலை குறித்து நம்ம தியானித்துக் கொண்டு இருக்கிறோம். அதனால எழுப்புதல் என்றால் என்ன என்பதை ஒரு பொதுவான ஆழமான டெஃபனிஷன் நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். இதுதான் கடைசி கால எழுப்புதலில் பிரதானமாய் காணப்படக்கூடிய சம்பவம். இதை நீங்கள் இருதயத்தில் நிறுத்தி கொண்டால் மட்டும்தான் எது உண்மையான எழுப்புதல், இது எழுப்புதலோட பொருந்துதா என்பதை உங்களால பார்க்க முடியும். ஒரு 4 பாயிண்ட் சொல்றேன். இதுதான் இந்த கடைசி கால எழுப்புதலில் பிரதானமாய் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். எழுப்புதல் என்றால் பெரும் திரளான ஜனங்கள் தேவனிடம் சேர்க்கப்படுவது எழுப்புதல். பெரும் திரளான ஜனங்கள் தேவனிடம் சேர்க்கப்படுவது எழுப்புதல். இந்த 2 லைனை நீங்க அண்டர்லைன் பண்ணணும். பெரும் திரளான ஜனங்கள், அதை அண்டர்லைன் பண்ணுங்க. தேவனிடம் சேர்க்கப்படுவது, இதையும் அண்டர்லைன் பண்ணுங்க. சோ பெரும் திரளான ஜனங்கள் ஏன் அண்டர்லைன் பண்ண சொன்னோம்னா, ஒரு மனுஷன் பாவத்துல வாழக்கூடிய ஒரு மனிதன் பாவத்தை விட்டு, பாவம் வேண்டாம், துன்மார்க்கம் வேண்டாம், உலக ஆசை வேண்டாம் என்று சொல்லி பாவத்தை விட்டுட்டு பாவ உணர்வடைந்து மனம் திரும்பி இயேசுவோடு சேர்க்கப்பட்டு அவன் மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுத்து கர்த்தரோடு சேர்க்கப்படுறானே, ஒரு மனுஷனுக்குள்ள இது நடந்தால் அதற்கு பெயர் ரட்சிப்பு. ஆனால் பெரும் திரள் கூட்ட ஜனங்களுக்குள்ள, மாறி மாறி கூட்டம் கூட்டமாய் ஜனங்களுக்குள்ள இந்த சம்பவம், இந்த நிகழ்வு நடந்தால் அதான் பெரும் திரள் கூட்டம். ஒரு மனுஷனுக்குள்ள நடந்தால் ரட்சிப்பு, பெரும் திரள் கூட்டத்துக்குள்ள நடந்தால் அது எழுப்புதல். 1. 2வது தேவனிடத்தில் சேர்க்கப்படுதல், அதை அண்டர்லைன் பண்ண சொன்னா ஏன்னு கேட்டோம்னா, ஒரு மனுஷன் பாவத்தில் இருக்கக்கூடிய மனுஷன் விடுதலையாகி ஊழியக்காரரோடு சேர்க்கப்படக்கூடாது. சபையில் அங்கத்தினராய் வந்த அதோடு முடிஞ்சு விடவும் கூடாது. யாரிடம் சேர்க்கப்படணும்னா, ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன், மனம் திரும்பின ஒரு மனுஷன் தேவனிடத்துல சேர்க்கப்படணும். அதுதான் எழுப்புதல். இது முதல் பாயிண்ட். 2வது பாயிண்ட், பாவத்தில் வாழ்ந்த ஜனங்கள் பரிசுத்தத்தை நோக்கி நகர்வது. பாவத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷன் பரிசுத்தத்தை நோக்கி நகர்ந்து வர ஆரம்பிக்கிறான், அதுதான் எழுப்புதல். சோ இது நாம் பாவத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள், துன்மார்க்கத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள், அவங்களுக்குள்ள என்ன நடக்கணும்னா, இது பாவம், இதை விட்டு விலகி பரிசுத்தத்தை நோக்கி அவர்கள் நடக்க ஆரம்பிக்கணும். புரியுற மாதிரி சொல்றேன்னா, பழைய ஏற்பாட்டு காலத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைகளா இருந்தார்கள். அது ஒரு அடிமையான ஒரு தேசம். அது விக்கிரகங்கள்
நிறைந்த தேசம், அது தேவன் அற்ற ஜனங்கள் வாழக்கூடிய ஒரு தேசம். அந்த தேசத்துல இருந்து தனக்கென்று கர்த்தர் ஒரு தேசத்தை கொடுக்கிறார், கானான் தேசத்துக்கு. அப்பனா இந்த தேசத்துல இருந்து இந்த தேசத்துக்கு போகணும். பாவத்துல இருந்து அடிமைத்தனத்துல இருக்கிறவங்க விடுதலை ஆகி இங்கு பரிசுத்தமாய் கர்த்தர் வைத்திருக்கிற இந்த தேசத்தை நோக்கி நடந்து போறாங்களே, நடைபோடுறாங்களே, நகர்ந்து போறாங்களே, அதுதான் எழுப்புதல். அப்பனா பாவத்தில் இருக்கிறவன் பாவத்தை விட்டுட்டு பரிசுத்தத்தை நோக்கி போக ஆரம்பிக்க. மறுபடியும் பாவத்துல விழுந்துடக்கூடாது. நான் சர்ச்சுக்கு வெளியே இருந்தேன், குடிச்சேன், இப்ப சர்ச்சுக்குள்ள வந்துட்டேன், ஆனாலும் குடிக்கன்னு கேட்டா இது எழுப்புதல் கிடையாது. சர்ச்சுக்கு வெளியே இருந்தேன், குடிச்சுக்கிட்டு இருந்தேன், இப்ப நான் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டுட்டேன், இப்ப நான் குடி நிறுத்திட்டேன், நான் குடிக்காம பரிசுத்தருக்கா என்னுடைய வாழ்க்கையை பரிசுத்தமாய் வாழ்றேன்னு சொல்றானே, அதுதான் எழுப்புதல். அப்பனா பாவத்தை விடணும், பரிசுத்தத்தை நோக்கி நடக்க ஆரம்பிக்கணும், அதுதான் எழுப்புதல். மூன்றாவது பாயிண்ட், அடிமையாய் இருந்த ஜனங்கள் விடுதலை பெற்று விடுவித்தவரை நோக்குவதை எழுப்புதல். அடிமையா இருந்த பாவ அடிமைத்தனத்தில் இருக்கிற ஒரு ஜனங்கள் விடுதலை ஆயிடுவான். விடுதலை ஆன பிறகு அவனுக்குள்ள என்ன நடக்கு? கொஞ்சம் பேர் விடுதலை ஆயிடுவாங்க, ஆனாலும் பழைய வாழ்க்கைக்குள்ள போயிருவாங்க. ஏன்னா பழைய வாழ்க்கையை போதும். ஒரு சிலர் விடுதலை ஆயிடுவாங்க, காணிக்கையை கொடுத்துட்டு நிறுத்திக்கிடுவாங்க. இன்னும் ஒரு சிலர் விடுதலை ஆவாங்க, வாரத்துக்கு வாரம் சர்ச்சுக்கு வருவாங்க, அவ்வளவுதான். சிலர் விடுதலை ஆவாங்க, எதுவும் மீட்டிங் மட்டும்தான், ஒரு கன்வென்ஷன் மீட்டிங்னா மட்டும் வருவாங்க. இன்னும் ஒரு சிலர் விடுதலை ஆயிடுவாங்க, கிறிஸ்துமஸ் ஈஸ்டர்னா மட்டும் வருவாங்க. இது அல்ல. விடுதலை ஆன பிறகு என்ன நடக்கணும் கேட்டா, விடுவித்தவரை நோக்கணும் கேட்டா அவரை பார்க்கணும். அவர்கள் அவரை நோக்கி பார்க்கும்போது பிரகாசம் அடைந்தார்கள். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி. அப்பனா யாரை பார்க்கணும் கேட்டா, விடுதலை வாங்கிட்டேன், அற்புதம் நடந்துருச்சு, எனக்கு விடுதலை கிடைச்சிருச்சுங்கிறதுனால நிறுத்திடக்கூடாது. விடுதலை பெற்றவங்க அடுத்து என்ன செய்யறாங்க? விடுவித்தவரை நோக்கணும், விடுவித்தவரை பார்த்து அவரோடு இணைக்கப்படணும். யார் விடுவித்தவர்? கர்த்தர் தான். சோ கர்த்தரை நோக்குறாங்களா, அதுதான் முக்கியம். விடுதலை யாருனாலும் பண்ணிடலாம், அற்புத அடையாளங்கள் யாருனாலும் பண்ணிடலாமே. கிறிஸ்தவர்கள் மத்தியில் இல்ல, கிறிஸ்தவத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் கூட அற்புத அடையாளங்கள் செய்யறாங்களே, அவர்கள் கூட மாயாஜாலங்கள் செய்யறாங்களே. அப்பனா அற்புத அடையாளங்கள், மாயாஜாலங்கள், மந்திர வித்தைகளும் பெரிய விஷயம் இல்ல. அதற்கு பிறகு என்ன நடக்கு? அற்புதத்தை பெற்றுக்கொண்ட ஒரு நபர் காணிக்கையை கொடுத்து நிறுத்திட்டாரா? தவறு. அற்புதத்தை பெற்றுக்கொண்ட ஒரு நபர் சாட்சி சொல்லி நிறுத்திட்டாரா? தவறு. அற்புதத்தை பெற்றுக்கொண்ட நபர் ஊழியக்காரரை புகழ்ந்து பேசுறாரா? அதுவும் தவறு. அற்புதத்தை பெற்றுக்கொண்ட நபர் கர்த்தரோடு இணைக்கணும், கர்த்தர் தான் எனக்கு விடுதலை கொடுத்தார்னு அவங்க சாட்சி சொல்ல ஆரம்பிக்கணும், அதுதான் எழுப்புதல். சோ இதுதான் மூன்றாவது பாயிண்ட். நான்காவது பாயிண்ட், இருளில் வாழ்ந்த ஜனங்கள் வெளிச்சத்தை நோக்கி நடைபோடுவது. சிலர் நான் ரசிக்கப்பட்டேன்னு சொல்லுவாங்க, ஆனா அவருடைய வாழ்க்கையில் இருள் தான் இருக்கும், இன்னும் இருள் இருக்கும். அவங்க வாழ்க்கையில் என்ன மாறி இருக்கும்? பேரை மாத்திருப்பாங்க, பழைய பேர்ல இருந்து புது பேரா மாத்திருப்பாங்க, பழைய இடத்துல இருந்து புது இடத்துக்கு வந்திருப்பாங்க, ஆனா அவருடைய வாழ்க்கை இருளான ஒரு வாழ்க்கையா இருக்கும். சோ வெளித்தோற்றத்துக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு, அந்த ரங்கத்துல ஒரு வாழ்க்கை இருக்கு, ஆனா வாழ்க்கை இருளான அவருடைய வாழ்க்கை வெளிச்சமாய் மாறணும், வெளிச்சத்தை நோக்கி வரணும். யார் வெளிச்சம்? உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி இயேசு கிறிஸ்து. நானே மெய்யான ஒளின்னு சொல்லியிருக்கிறேன், அவர்கிட்ட சேர்க்கப்படணும், வேற எங்கேயும் சேர்க்கப்படக்கூடாது. அப்படி என்றால் அவர்கள் இருளில் இருக்கக்கூடிய ஜனங்கள் விடுதலையாகி வெளிச்சத்தை நோக்கி வர ஆரம்பிக்கணும், அவர்கள் வெளிச்சத்தை பார்க்க ஆரம்பிக்கணும். சோ இதுதான் இந்த கடைசி கால எழுப்புதலில் நடக்க வேண்டிய ஒரு சம்பவம். இந்த எழுப்புதலில் ஒரு ஜனங்கள் அல்ல, பெரும் திரள் கூட்ட ஜனங்கள் அவர்கள் விடுதலையாகணும், அவங்க இருளிலிருந்து வெளியே வரணும், பாவத்திலிருந்து வெளியே வரணும். இதை தாண்டி தேவனோடு சேர்க்கப்படும், மனிதர்களோட கிடையாது, ஒரு ஊழிய ஸ்தாபனத்தோடு கிடையாது, ஒரு ஊழிய ஐக்கியத்தோடு கிடையாது, அவர்கள் கர்த்தரோட இணைக்கப்படணும். நான் சொல்றது என்ன, இந்த தம்பி சர்ச்சுக்கு வந்தா தப்புன்னு சொல்றாரு, அப்ப ஜெப ஐக்கியத்துல இருந்து தப்புன்னு சொல்ற, தப்புன்னு சொல்லல. ஏகப்பட்ட பேர் சர்ச்சுக்கு வராங்க, ஆனா ரட்சிக்கப்படாம இருக்காங்களே. எத்தனையோ பேர் ஜெப ஐக்கியத்தில் இருக்கிறாங்க, ரட்சிக்கப்படாம இருக்கிறாங்களே. எத்தனையோ பேர் காணிக்கை கொடுக்கறாங்க, ரட்சிக்கப்படாம இருக்கிறாங்களே. அதைத்தான் நான் சொல்றேன். சபைக்கு வர்றது, ஐக்கியத்துல சேர்றது, ஜெபத்துக்கு வர்றது, காணிக்கை கொடுக்கிறது, இதை நான் போக்கஸ் பண்ணி பேசல, ரட்சிப்பை நோக்கி நான் போக்கஸ் பண்றேன். அப்படி என்று கேட்டால் பாவத்துல இருந்து ஒருத்தர் விடுதலை ஆயிட்டானா ரட்சிக்கப்பட மனுஷங்களோடு இணைக்கப்படுவது முக்கியம் இல்ல, கர்த்தரோட அவன் இணைக்கப்படணும். கர்த்தரோட இணைக்கப்பட்டானா அதைத்தான் பார்க்கணும். சோ அதனால இதுதான் எழுப்புதல். எழுப்புதல் என்றால் என்ன? உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நம்மளுடைய தேவ மனிதர்கள் என்ன சொன்னாங்க அப்படிங்கறதையும் உங்களுக்கு சொன்னேன். இந்த கடைசி கால எழுப்புதல் பிரதானமாய் நடக்கக்கூடிய சம்பவம் ஒரு 4 பாயிண்டே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். சோ அநேகருக்கு இது யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். சோ இதை கேட்ட உங்களுக்கும் ஒரு தெளிவு வந்திருக்கும், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்குமே இதை குறித்து நீங்க அனுப்புனீங்க, இதை நீங்க தெரியப்படுத்தினீங்கன்னா அவர்களுக்குமே ஒரு தெளிவு கிடைக்க ஆரம்பிக்கும். சோ அதே போல இன்னும் அநேகர் பார்த்து கொண்டிருக்கும்போது எனக்கும் சில கேள்விகள், எழுப்புதல் சம்பந்தப்பட்ட கேள்விகள் இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா கீழே கொடுக்கப்படக்கூடிய இந்த மெயில் ஐடிக்கோ இல்ல இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கோ உங்களுடைய கேள்விகளையும் சந்தேகங்களையும் அனுப்பினால் வரக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்களில் அடுத்தடுத்த ப்ரோக்ராம்ல உங்களுடைய கேள்விகளுக்கான பதிலும் அளிக்கப்படும். அதுவரைக்கும் கர்த்தருடைய கிருபை உங்களை பாதுகாக்க கடவுளே. ஆமென்.